Ready, start. 1, 2, 3. Hey guys! Whistle அடிக்குது இன்னொருக்க. Ready, start. 1, 2, 3. Hey guys! So இன்னைக்கு வந்து vlog வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான vlog-ஆ இருக்க போகுது. நான் வந்து பாத்தீங்கன்னா விசில் அடிச்சுட்டே இருக்கு. நான் சாப்பாடு வந்து வச்சிருக்கேன். இனிமே தான் வந்து நான் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் கறி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராடக்ட்க்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி டீ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அந்த நியூட்ரிடர்ம் மாய்ஸ்சரைசர் வந்து ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாங்க. இது ஆக்சுவலி ஒரு 1 இயராகவே வந்து நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரிவ்யூ கேட்டுட்டு இருந்தாங்க. இது கூடவே வந்து இந்த டெர்மா வைப் ஃபேஸ் வாஷும் வந்து நான் வாங்கிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னோடது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இதையும் வாங்கிட்டேன். ஸோ நான் இந்த 2 ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து இந்த HDFC பேங்க்லேருந்து ஒரு கூப்பன் கோட் வந்து இயர்லி அவார்ட்ஸில் ஃப்ரீயாக கிடச்சிது அமேசானுக்கு. ஸோ அதில் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது 2 வந்து அமேசான் பாக்ஸில் யூஸ்வலாக வர மாதிரி வந்துருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டியூப் வந்துருந்தது. நல்ல பெரிய ஃபேஸ் வாஷு. நான் யூஸ்வலாக வந்து இவ்வளோ பெரிய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதே இல்லை. இது குவான்டிட்டி வந்து 120 ml வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இதில் வந்து SLS சோப்பு, ஃப்ராக்ரன்ஸு, பேரபன்ஸு, லெனோலின் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இல்லைன்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேஸ்ட் ப்ராடக்ட்டு. நான் இது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியுது. ஸோ இது வாங்கிட்டு நேற்று நைட்டும் இன்றைக்கி காலையிலையும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி வந்து இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வருது. ஜெல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வருது. லைட்டாக வந்து ஒரு ஸ்மெல் வருது, பட் ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. ஸோ இந்த ஃப்ராக்ரன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி இந்த பூ ஸ்மெல்லு, இந்த ஃப்ரூட் ஸ்மெல்லு அந்த மாதிரி வந்தால் அது ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு குக்டு ஓட் ஸ்மெல் தான் வந்து வருது. இது ஓட்ஸ் கிளென்சர்னால நினைக்கிறேன். ஒரு ஓட் ஸ்மெல் லைட்டாக வந்து வருது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஒரு அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ரொம்ப நேரமாக அப்படியே வேர்த்து உட்காந்துட்டு இருந்தேன் எண்ணெய் வலிஞ்சிட்டு. ஸோ இது நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இப்போது. ஸோ இவ்வளோ தான் இதோட மேக்ஸிமம் நுரையே. இதில் நுரை வந்து ரொம்ப கம்மியாக வருது. ஸோ கெமிக்கல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இதில் மேக்ஸிமமாகவே நுரை வரும். நான் ஒரு அவ்வளோ ப்ராடக்ட் வந்து எடுத்தேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளீனாக இருக்குது. சுத்தமாகவே வந்து ஸ்கின் ட்ரை ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நேற்று ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நைட்டு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் டியூப் வருது. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஆன்லைன் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மாதிரி லைட்டு ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தது. பட் இது என்னென்னா ஒரு நியூ பேக்கேஜிங்கான்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஜெல்லு க்ரீமு அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து கம்ப்ளீட்டாக ஜெல்லுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு க்ரீம் தான், பட் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் தெரியுது. என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி க்ரீம்ஸ் வரும்ல அதே ஸ்மெல் வருது. ஏதோ ஒரு பேபி லோஷன் ஸ்மெல் தான் வருது, பட் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நிறையவே எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும்னா இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் விட்டமின் E இருக்கனால ஆக்னி ப்ரோன் ஸ்கின், அதே மாதிரி ஆயிலி ஸ்கின்னுக்கு ஆக்னி வரலாம். நேற்று நைட் வந்து நான் இது யூஸ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன ஆக்னி கூட வரல. ஸோ நான் இது வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 2-3 டேஸ் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து நான் ரிசல்ட் வந்து சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே நான் சன்ஸ்க்ரீன் எதுவும் வந்து யூஸ் பண்ணல. பிகாஸ் இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன் டே டைமு. ஸோ இப்போ மார்னிங் ஸ்கின் கேர் வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஃபிஷ் கறி வந்து பண்ணலாம்.
ஸோ இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு புளி வந்து தேவை. ஸோ புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற போட்டுடலாம். டக்குன்னு ஆகணுன்னா நீங்கள் சுடு தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, டக்குன்னு வந்து புளி வந்து கரைச்சிடலாம். ஸோ நல்லா திக்காக வந்து புளி கரைச்சல் வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து குருமிளகு பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் வந்து இந்த மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது காஷ்மீரி மிளகா பொடி அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நல்ல காரமான மிளகாத்தூள்னால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மல்லித்தூள் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே மிளகா பொடியை விட டபுள் மடங்கு ஆட் பண்ணணும். ஸோ இது ஃபிஷ் கறி அப்படிங்கிறதுனால இது மல்லித்தூள் பேஸ் பண்ணி தான் வந்து வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லா பவுடரும் சேர்த்து இந்த புளியில் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது கரைச்சி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படியே வந்து வச்சுருங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிடலாம். ஸோ நான் பெரிய வெங்காயம் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மிளகா வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது கூட வந்து பார்த்தோன்னா நான் 4 பழுத்த தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். அப்போ நம்மளுக்கு நல்லா புளிப்பாக இருக்கும். தக்காளி எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த சாறு வந்து கிடைக்கும். ஸோ அந்த தக்காளி வந்து தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் வந்து நான் அந்த பியூரியாக வந்து அடித்து வச்சுருக்கேன். தண்ணியே சுத்தமாக ஊற்ற வேண்டாம். ஸோ நம்மளோட ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து முடிஞ்சது. நம்ம இப்போ வந்து மீன் குழம்பு வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் வந்து ஊற்றிக்கிறேன். இதில் வந்து கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து 1-2 சோம்பு வந்து ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், கொஞ்சம் வாசனைக்காக. இதெல்லாம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதே மாதிரி மிளகா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாம். சீக்கிரம் வணங்குறதுக்காக வந்து கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வந்து நான் சாட்டே பண்ணுறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸில் வந்து இது நல்லா வந்து வெந்துடும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த டொமேட்டோ பியூரி வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நான் இந்த புளி கரைச்சல் வந்து பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த புளி கரைச்சல் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது இல்லை. இது கூடவே வந்து புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மசாலாலாம் வந்து நல்லா வேகணும். ஸோ ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தால் குழம்பே வந்து இருக்காது. ஸோ நான் வந்து ஒரு 2 கிளாஸ் ஃபுல்லாக வந்து இதில் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உப்பு, அதே மாதிரி காரம் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி மசாலா வந்து அவ்வளோ வெந்திருக்காது. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து இது நல்லா வந்து கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து கிடைக்கும். ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது. குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காயிரும். இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த வாவல் அப்படிங்கிற அந்த மீன் வந்து ஆட் பண்ணுறேன். பாம்ஃப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தான் வாங்குவோம். ஸோ அது வந்து நான் ஒரு 1 kg வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது 2-3 டேஸ் வந்து எங்களுக்கு வரும். ஸோ மீன் உடையாத மாதிரி மீன் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணோன்னா நம்மளுக்கு மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கீன்வா, ஒயிட் ரைஸு, இட்லி, தோசை, இன்ஸ்டன்ட் தோசை, ஆப்பம் அது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக வந்து மேட்ச் ஆகும். வாங்க சுவையான மீன் கறி வந்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த டிஷ் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு எப்போ ஈஸியாக வந்து வேலை முடியணுமோ அப்போல்லாம் வந்து நான் இந்த மீன் கறி வந்து செஞ்சுருவேன். இது டோட்டலாக வந்து ஒரு 1/2 hour கூட ஆகாது, டக்குன்னு வந்து செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்க்கலாம். இது எந்த ப்ராடக்ட் எந்த பிராண்டோட அன்பாக்சிங் பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட அன்பாக்சிங்கு. ஸோ 2020 எனக்கு ஒரு பிராண்டுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் வந்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸோட தான். ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து காண்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணி வச்சாங்க ரிவ்யூக்காக. எந்த கண்டிஷனும் இல்லை, எனக்கு ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்தா வந்து வீடியோ வந்து போட சொன்னாங்க. இது வந்து எனக்கு லாஸ்ட் மந்த்தே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு டிண்டட் லிப் பாமு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி ஸ்க்ரப்பு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் க்ரீம் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் க்ரீமு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஹேர் ஆயிலு, இது ரொம்ப பாப்புலரான ஹேர் ஆயிலு அவங்க ப்ராண்டில். லாஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா ஹேர் ரீக்ரோத் சீரம். இது வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது பால்ட்னஸ்க்கெலாம் வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம ரிவ்யூ வந்து சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே அந்த பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ until we meet in the next video, see you, take care, bye bye.